தமிழர் நிலம் நேயர்களுக்கு வணக்கம். எட்டயபுரம் வெள்ளிக்கிழமை ஆட்டு சந்தை. வெள்ளிக்கிழமை காலையிலே இன்னைக்கெல்லாம் 6-7 மணிக்கெல்லாம் சந்தை கூட்டிட்டு இன்னைக்கு நம்ம வந்தது ஒரு 10 மணிக்கு வந்திருக்கிறோம். 10 மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய வண்டிகள் ஏற்றிட்டு கிளம்பிட்டு நிறைய வண்டிகள் உள்ளே வருது, இறக்குறதுக்கு உள்ளே வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ உள்ளே போய் நம்ம வந்து கேட்போம், எப்படி ஆடுகள் வரத்து எப்படி இருக்குது, குட்டிகள் விற்பனை எப்படி இருக்குது, எப்படி வாங்குறாங்க, எப்படி விலை போகுது அப்படிங்கிறத கேட்போம். ஏன்னா இந்த பக்ரீத் டைமில் இந்த குட்டிகள், அதாவது தரத்து குட்டிகள், ஒரு 15 கிலோவுக்கு மேலே கறியடை வர்ற குட்டிகள் எல்லாமே நல்ல விலைக்கு விற்கும். ஓரளவு அதை கனெக்ட் பண்ணி ஆடுகள் வந்திருக்கும். உள்ளே போய் நம்ம கேட்கலாம். சந்தை இருக்கிற லொகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம். தூத்துக்குடியிலிருந்து 50 கிலோமீட்டர், மதுரையிலிருந்து 100 கிலோமீட்டர். இதுதான் சந்தை இருக்கிற லொகேஷன். கோயில்பட்டியிலிருந்து 14 கிலோமீட்டர். நீங்கள் நேரடியாக எட்டயபுரம் சந்தைக்கு வந்தீங்கன்னா, பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தீங்கன்னா, பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உள்ளே தான் சந்தை, வேறு எங்கேயும் அலைய வேண்டாம். இந்த சந்தையில் வெள்ளிக்கிழமை வந்து காலையிலே அதிகப்படியான செம்மறி குட்டிகள், செம்மறியில் வந்து மயிலம்பாடி, கொட்டுக்குட்டி எல்லா குட்டிகளும் வந்துடும். நீங்கள் எவ்வளோ குட்டிகள் வேணாலும் வாங்கிக்கலாம். கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான குட்டிகள் வரும். நீங்கள் பேரம் பேசுறதுக்கு திறமை இருந்தால் நீங்கள் எவ்வளோ குட்டிகள் வேணாலும் வாங்கிக்கலாம். இப்போ அந்த மயிலம்பாடி குட்டிகள்லாம் இறங்கிட்டு இருக்கு. ஏற்கனவே குட்டிகள்லாம் இறங்கிட்டு இந்த பாருங்க, இந்த குட்டிகள் சைடு, இந்த 2 சைடு ஏகப்பட்ட குட்டிகள் தான். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உள்ளே நுழைஞ்சோடனே 2 சைடும் பார்த்தீங்கன்னா செம்மறி குட்டிகள் நிறையா இருக்கும். பார்த்துக்கோங்க, எல்லாமே வளர்ப்பு குட்டிகள். இப்போ வாங்கி போட்டிங்கன்னா அடுத்த வருஷம் நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா இருக்கு. அண்ணா எந்த ஊர் வியாபாரி? கோல்பட்டி, லிங்கம்பட்டி. எவ்வளவு குட்டிகள் கொண்டு வந்தீங்க? நல்லா கொண்டு வந்திருக்கீங்களா? கொண்டு வந்தோம். ஒண்ணு நல்ல தரமா இருக்கு. கருப்பு இது இதுலதான் வருமா? எட்டயபுரத்துல தான் வருமா? எட்டயபுரம் பொட்டுல தான் வருமா? இது எட்டயபுரம் பொட்டுல கருப்பு, அதிகமான கருப்பு இருக்கு. என்ன இதுல பல்லு எப்படி இருக்கு? அல்ல 6 பல்லு ஆயிட்டு. ஆட்டுல கிடந்ததுதான். ஆட்டுல கிடந்ததா? 6 பல்லு ஆயிட்டு. சரி, நல்லா இருக்கு. கருப்பு வேணுங்கிறவங்க வச்சுக்கலாம். இந்த பக்ரீத்துக்கு சேலுக்கு நல்லா இருக்கும். கொண்டு வந்திருக்கு. பக்ரீத்துக்காக தான். சரி, என்ன விலை சொல்றீங்க? 25 ரூபா சொன்னேன். 25 சொல்ற விலை. கேக்குற விலை எதுவும் கேட்டாங்களா? யாரும் கேட்கல. கட்டுமான விலைன்னா 20 நாள் கொடுத்துட வேண்டியா? வீட்டுக்குள்ள 21 நாள் வாங்கல. பாரதி என்னப்பா இன்னைக்கு சரியான ஒரு கடை வச்சிருக்கிய? ஆமாண்ணே, ஆமா. இன்னைக்கு 3 கடை கொண்டு வந்திருக்கோம். இது என்னது, வாங்கியிருக்கா, வாங்கி கொடுத்துருக்கியா? விக்க கொண்டு வந்திருக்கோம். விக்கத்தான் கொண்டு வந்திருக்கேன். ஆமா. கடை பத்தி சொல்லு. எத்தனை வருஷத்துக்கு கடை? பல்லு எப்படி இருக்கு? பல்லு 6 பல்லு. 6 பல்லு. ஆமா. நல்லா பார்த்தா 2 வருஷ கடை தான் இருக்கும். சரி, கொம்பும்லாம் அட்டகாசமா இருக்க. ஆமா, இது 2 தோதுக்காகவும் பக்ரீத்துக்காகவும் கறிக்காகவும் பக்ரீத்துக்கும் ஆகும், கறிக்கும் ஆகும். ஆமா. சரி சரி சரி. என்ன விலை சொல்லிக்கிட்டு இருக்க? ஏன்னா 45 ரூபா சொன்னேன். சொன்னது 45. ஆமா. சரி, கேள்வி 36 வரைக்கும் கேட்டிருக்காங்க. 36 கொடுக்குற விலை? கொடுக்குற விலை 2000 சேர்த்து வந்தா கொடுக்கலாம். 45 சொல்லிட்டு இருக்காங்க. 38ன்னா கையில கொடுப்பேன் அப்படிங்காங்க. நல்ல சந்தைக்கு வந்ததுல நல்ல டாப் குவாலிட்டியான ஒரு கிடா. தம்பி எந்த ஊர்ல இருந்து வரீங்க? திருவேங்கடத்துல இருந்து வரோம். இதெல்லாம் உங்க வீட்டுல உள்ளதுதானா? வியாபாரி கிடையாது. வியாபாரி கிடையாது. இல்ல வீட்டுல உள்ளது. எத்தனை கடை கொண்டு வந்தீங்க? ஒரு கடை தான் கொண்டு வந்தோம். ஒண்ணு. இதெல்லாம் எப்ப வாங்கி எப்ப வளர்த்தது? எவ்வளவு நாள் வளர்த்தது? 1 வருஷம் வரீங்க. சங்கரவல் பக்கம் கரிகுளம். சரி, எவ்வளவு குட்டிகள் வாங்கியிருக்கீங்க? 3 குட்டி வாங்கிருக்கோம். 3 தானா? 3 தான். வெள்ளாடு தான் வாங்க வந்தீங்களா? ஆமா. இது 3 குட்டியை பத்தி சொல்லுங்க. 3 கிடா குட்டினா. 3மே கிடா. இல்ல எத்தனை மாசம் குட்டிகள்? இது 4 மாசம் குட்டினா. 4 மாசம். சரி, 3மே கிடா குட்டி வாங்கியிருக்கீங்களா? என்ன காரணம்? அந்த மாதிரி வாங்குவாங்க, குட்டி எடுத்து பெருக்கணும்னு நினைப்பாங்க. கிடா குட்டி தான் வாங்கணும்னு வந்தோம். சரி, வாங்கியாச்சு. என்ன சொன்னாங்க, எப்படி கேட்டீங்க, எப்படி முடிஞ்சது? 27 ரூபா சொன்னாங்க. 3ஐயும் சேர்த்து ஒரே வியாபாரிட்ட? ஆமா. சரி, 24 வாங்கிருக்கேன். 27 சொன்னதை 24. குட்டிக்கு 1000 ரூபா குறைச்சிருக்கீங்க. சரி சரி. இதெல்லாம் எப்போ விற்பனை கொண்டு வருவீங்க? எப்படி? இன்னும் 6 மாசம் கழிச்சா. 6 மாசம். மொத்தம் எத்தனை குட்டி ஒரு பேஜுக்கு வளர்ப்பீங்க? 10 குட்டி வளர்ப்போம். அதான் லிமிட். ஒரு ஆள் பார்க்கக்கூடிய குட்டி. ஆமா. ஓகே.